அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோல் ஆடை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் உடலை மறைத்துக் கொண்ட பிறகு ஜிப்ரீலிடம் சொன்னார்கள், வயிற்றுக்கும் உள்தோலுக்கும் இரத்தத்துக்கும் இடையில் ஒருவித பதைப்பு உண்டாகிறது, எறும்பு ஊறுவது போல் உள்ளது என்றார். அப்போது ஜிப்ரீல் அதற்கு பெயர் பசி என்று சொன்னார். பிறகு ஜிப்ரீல் சொர்க்கத்துக்கு சென்று சிவந்த 2 மாடும் இரும்பும் இரும்பு பிடிக்கின்ற சம்மட்டியும் மற்ற பொருட்களையும் ஒரு பொறி நெருப்பும் கொண்டு வந்தார். அந்த நெருப்பு ஜகன்னம் என்கிற நரகத்துடைய நெருப்பு. அந்த நெருப்பை ஆதமுடைய கையில் வைத்தார். அது பறந்து கடலில் விழுந்தது. ஜிப்ரீல் அந்த நெருப்பை எடுத்து மறுபடியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் கொடுத்தார். மறுபடியும் அது பறந்து கடலில் விழுந்தது. அந்த மாதிரி 7 முறை பறந்து கடலில் விழுந்தது. 7வது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பைக் கொண்டு வந்த பொழுது நெருப்பு சொல்லியது, ஆதமே, நான் உமக்கு வழிபட மாட்டேன், உன்னுடைய வம்சங்களில் பாவம் செய்தவர்களை நான் வேதனை செய்பவன் என்று சொன்னது. ஜிப்ரீல் சொன்னார்கள், ஆதமே, இந்த நெருப்பு உமக்கு வழிபட மாட்டாது, இருந்தும் உமக்கும் உம்முடைய மக்களுக்கும் உதவியாக இருக்கும், அதற்காக வேண்டி இந்த நெருப்பை கல்லிலும் இரும்பிலும் அடைத்து வையும் என்றார்.